நாமத்துக்கு மகிமையாகட்டும். இந்த 4வது நாள் உபவாச கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். நம் வஸ்திரங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வஸ்திரங்களை குறித்து இன்றைக்கும் கூட சங்கீதம் 104வது சங்கீதம் 2வது வசனத்தை தியானத்துக்காக ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் ஒளியின் வஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் ஒளியின் வஸ்திரம். அப்போ ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா திரித்துவம் நிறைந்தவர். ஒருவருக்குள் மூவராக மூவருக்குள் ஒருவராக ஆண்டவர் செயல்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவராக இருக்கிறார்கள். மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார், குமாரனாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனோ இருள் இல்லை என்று நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒளியாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த வாசிக்கும் பொழுது ஏசாயா 10:17 இஸ்ரவேலில் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாக. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அக்கினியாக ஒளியாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. இப்போ மனிதன் எப்படி ஜீவன் இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஜீவன் எதில் இருக்கு அப்படின்னா வார்த்தை சொல்லுகிறது ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய ஜீவன் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. ஆண்டவருடைய ஜீவன் எதில் இருக்கு? ஒளியில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க வளவரையில சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது கர்த்தர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னார். அப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுது நம்ம இப்படிப்பட்ட சரீரத்தோடு தேவன் உண்டாக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்குள்ள திரித்துவம் இருக்கிறது போல மனிதனும் திரித்துவம் உள்ளவனாய் ஆண்டவராகிய தேவன் படைத்தார். அல்லேலூயா. சரீரத்திலையும் திரித்துவத்துல படைச்சாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவிலும் ஆவியிலும் ஆண்டவர் திரித்துவத்துல ஆண்டவர் படைச்சிருக்கிறார் மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல் தேவன் உண்டாக்கின மனிதன் யார் அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே இல்லை, திருநங்கையை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா.
முதல் மனிதன் யாருங்க? திருடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா சிருஷ்டித்தாரு. ஆனா மனுஷனை மட்டும் தனிமையா சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிச்சிட்ட பிறகுதான் பார்க்கிறாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னா. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தார் என்றால், ஆணுடைய பெண்ணினுடைய உணர்வுகளை ஒன்றாக வைத்து தான் சிருஷ்டித்தார். திருநங்கையினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் பெண் இரண்டு உணர்வுகளும் அவர்களுக்கு என்ன பண்ணும்? செயல்படும். ஒன்று சரீரம் ஆணாக இருந்து உள்ள பெண்ணாக செயல்படும், அல்லது சரீரம் பெண்ணாக இருந்து உள்ள ஆணாக செயல்படும். அவங்க தான் திருநங்கைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அப்படிதான் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தாரு, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, மனுஷன் மட்டும் எப்படி இருக்கிறான்? தனியா இருக்கான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய எலும்பை ஆண்டவர் எடுத்து மனுஷியாக உருவாக்கினார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு, ஆண்டவர் ஆதாம் அவருடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி ஏவாள் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு உருவத்திலிருந்து ரெண்டு உருவமாக மாறும். அப்ப எத்தனை பேர் ஆச்சுங்க? மொத்தம் 3 ஆச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் கேட்பாங்க, திருநங்கை எங்கிருந்து வந்தாங்க? ஆண்டவர் ஆம்பளை தானே படைச்சாரு அப்படின்னு ஒரு மாணவன் என்கிட்ட கேள்வி கேட்டார். அல்லேலூயா. திருநங்கை எங்கிருந்து வந்தாங்க? அப்ப வேதம் சொல்லுகிறது, அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, அன்னகர்களாய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, அன்னகர்களாய் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது ஒரு பெரிய ரகசியம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் மனிதனை, ஆண்டவர் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில் இருக்கிறார்களோ அதே போல மனிதனையும் ஆண்டவர் திரித்துவத்திலே கர்த்தர் படைத்தார். திருநங்கை, ஆண், பெண். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் படைக்கும் பொழுது மனிதனுக்குள்ள அந்த ஒளியை வைத்துதான் மனிதனை படைத்தார். அவனுக்கு, மனுஷனுக்கு ஜீவனே ஒளியாதான் இருந்தது. அதனால தான் அவன் நிர்வாணியா இருந்தாலும் அந்த நிர்வாணம் அவனுக்கு காணப்படாதபடிக்கு மகிமையாய் அவன் காணப்பட்டபடினாலே, கர்த்தரை போல் அவன் இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு ட்ரெஸ் தேவையில்லாம இருக்கு. எப்போ மனுஷன் தப்பு செஞ்சானோ அப்பதான் அவன் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்தான். அல்லேலூயா. இன்னும் நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன், எப்போ அவன் தவறு செய்தானோ அப்பதான் அவனுக்குள்ள ரத்தமே உற்பத்தி ஆச்சு. அல்லேலூயா. அந்த ரத்தம் உற்பத்தி ஆனதுனாலதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம வேதத்துல படிக்கும்போது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த மாம்சமும் ரத்தமும் எங்கே உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பூமியிலே மனிதன் பாவம் செய்யும் பொழுது உண்டானதுதான் இந்த ரத்தமும் மாம்சமும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் ஆனது போல ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாகிய அவர், ஒளியாகிய அவர் பிள்ளைகளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மனிதன் இழந்து போன அந்த மகிமையின் ஒளியின் உடையை, மகிமையின் ஒளியின் வஸ்திரத்தை திரும்ப தரும்படியாக இயேசு இந்த பூமிக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்திற்கு இயேசு ஒளியாக வெளிப்பட்டார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது நான் சொன்னது வந்து யோவான் 8:12 வாசிக்கிறேன். 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அல்லேலூயா.
அப்போ நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார் ஆண்டவர். நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அப்ப இயேசு மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறார், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 21:23ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலகு. அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்திற்கு ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்திற்கு ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஜனங்கள் இந்த ஒளியை விரும்புவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் ஒளியை அதிகமா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, யோவான் 3:19-20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அடுத்த வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இயேசு என்ன யாருன்னு தெரியும், அவர் உலக ரட்சகர் தெரியும். ஆனா ஏன் அவங்க வரமாட்டாங்க? அவங்க வந்தாங்கன்னா அவங்க பண்ற தப்பு கண்டிக்கப்படும். அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தப்புல இருந்து வரதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேருக்கு மனசு இல்லாததுனால உள்ள வரமாட்டாங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. அப்ப எதை விரும்புறாங்க? அவங்க ஒளியை விரும்பல, அவங்க இருளை விரும்புறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தை விரும்புறாங்க, இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை அவங்க விரும்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு அவர் ஒளியை வந்தார். அந்த ஒளியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் ஒளியை அவர்கள் விரும்புகிறது இல்லை, ஒளியின் இடத்திற்கு வருகிறது இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் ஒளியிலே ஆண்டவர் உண்டாக்கும்படியாக, ஒளியாக மாற்றும்படியாக உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அல்லேலூயா. அப்போ இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களோடு இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்ச காலம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போ மனவாட்டியை சபை எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்பொழுது இந்த பூமியில ஒளி என்ன பண்ணும், இல்லாமல் போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நீங்க இருளிலே அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்க எதில் நடக்கணும், ஒளியிலே நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கணும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த இங்க கொண்டு வந்த நோக்கம் நம்ம ஒளியிலே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு 4வது நாள் ஒளியை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒளி எத்தனாவது நாள்ல தான் கொடுத்தாருங்க,
4வது நாள்ல தான் கொடுத்தார். 4வது நாள்ல தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவைகள் நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 4வது நாட்களில கர்த்தர் ஒளியிலே நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 36:12-36 சொல்லுது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி. அப்ப நம்ம எல்லாரும் எப்படி மாறணும்? ஒளியின் பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவர் ஒளியை வஸ்திரமா தரித்து இருக்கிறார். நாமும் ஒளியை வஸ்திரமாக நாம் தரிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒளி, அந்த வெளிச்சத்தை நம்ம வஸ்திரமா தரிக்கும் பொழுது இந்த மாம்சத்துடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவர்களை எதற்காக அழைச்சிருக்காங்க? ஒளியின் பிள்ளைகளாய் மாறும்படியாக. அப்போ அந்த மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. 1 யோவான் 2:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதவில்லை, அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் நடுவில் 400 வருஷம் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல சர்ச்சை இருந்தது, நல்ல ஆராதனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் இருண்ட காலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த காலங்களிலே எல்லா ஜனங்களும் சும்மா பேருக்காக ஜெபம் பண்ணாங்க, பேருக்காக ஆராதிச்சாங்க, பேருக்காக ஆலயத்துக்கு போனாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பரிசேயர், சதுசேயர், வேத சாஸ்திரிகள் எல்லாரும் ஏற்பட்டாங்க. ஆனாலும் எல்லாரும் ஏற்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி, ஒளியை குறித்து பிரசங்கிக்கும்படி, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரை குறித்து பிரசங்கிக்கும்படி யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அவன் தான் வந்து சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இரட்சகர் வரப்போறாரு, அவருடைய எல்லா விதமான பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் எல்லாவற்றையும் அவர் மாற்ற போறார் அப்படின்னா, உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:2 வசனத்திலே வாசிக்கும் போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்போ இருள எல்லா ஜனங்களும் இருள இருக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவன் ஒளியாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆண்டவராகிய தேவன் இயேசு பூமிக்கு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வந்து அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், லூக்கா 1:78-79 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 1:78-79 அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நீங்க எல்லாரும் ஒளியாக மாறும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒளி வெளிச்சமே இருந்தா கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம்.
அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? உறுதியா பிடித்து கொண்டு அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப வசனம் நம்ம இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய உணர்விலும் அது நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ வசனம் எப்படி இருக்கு? விளக்கை போன்று இருக்கு. அப்ப அந்த வசனத்தை நம்ம நன்றாய் கவனித்து இருப்போமானால் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்தை வீச பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தினாலதான் நம்ம இருளை கடந்து போக முடியும். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஒளியினாலதான் நம்ம இருளை என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 29:3 அவர் என் தலையின் மேல் ஏற்றின அவர் தந்த தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவருடைய அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இருள்களை நாம் கடந்து போனோம்னா அவர் 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 ஏற்றின தீபம் நம்ம தலையின் மேலே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாலை ஜெபத்துக்கு வரும்பொழுது சில அம்மார்கள் என்ன பண்றாங்க? கையில ஒரு டார்ச் எடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. ஏன் இருட்டா இருக்கிறதா வெளிச்சத்துக்கு என்ன பண்றாங்க? அவங்க டார்ச் எடுத்துட்டு வராங்க. சில நேரத்தில் கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சில பேர் தலையில் என்ன பண்ணுவாங்க? டார்ச்சை கட்டிட்டு வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலத்துலலாம் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்யாண திருவிழாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலை மேலே லைட்டை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ரொம்ப நாள் நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி லைட்டை தூக்கிட்டு வராங்க. ஏன்னா மணப்பொண்ணு பையனுடைய முகம் என்ன பண்ணாதான் எங்கே தெரியாத போயிட போகுது. அப்படி அவங்க முகம் அந்த லைட் வெளிச்சத்தில் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் தெரியணும். ஆமென். அல்லேலூயா. பெட்ரமாஸ் லைட்டு தூக்கி தலை மேலே வச்சு தான் போடுவாங்க. நான் சின்ன பையனில் பார்த்துருக்கிறேன். ஒரு 10 பேர் முன்னாடி போவாங்க. பின்னாடி பொண்ணு ஊர் போடுவோம், மாப்பிள்ளை ஊர் உள்ள என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் யோசிக்கிறேன், நீ தான் இந்த மாதிரி தலையில் லைட்லாம் தூக்கி வைக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நம்ம பைபிளில் மத்தியில் படிக்கும் போது தான் தெரிஞ்சுது அதனுடைய ரகசியமே. அல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் அப்படின்ற சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. தீவெட்டியில் ஆயத்தம் பண்ணாங்க. 5 பேர் புத்தி இல்லவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? தீவெட்டி வச்சுருந்தாங்க. எண்ணெய் கையில் வச்சுக்கல. இப்போ ஒரு நல்ல ஒரு தீவெட்டி எரியணும் அப்படின்னு சொன்னால் என்ன கூட இருக்கணும்? எண்ணெய் கூட இருக்கணும். எண்ணெய் இல்லைன்னு சொன்னால் தீவெட்டி அணைஞ்சு போயிடும். தீவெட்டி எரியாது. உடனே அவங்க கேட்குறாங்க, ஐயா மணவாளன் வந்துட்டார், கொஞ்சம் எண்ணெய் எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எனக்கு 10ஆவது போயிட போகுது, நீங்கள் விற்கிறவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, வாங்கி கொள்ளுங்க. உடனே மணவாளன் வந்துட்டார். மணவாளன் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க பாருங்க, அவளை மட்டும் ஆண்டவர் கூட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சார் இது மணவாட்டின்னு? அந்த வெளிச்சத்தில் தான் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை கர்த்தர் வருகிற வரை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் கொண்டு போக போறார். கொடுத்துக்கல ரகசியம். கர்த்தர் வசனத்தை கொடுத்துட்டார். வசனம் தான் வெளிச்சம். அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? அவர் வர வரை நீங்க பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த வசனம் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார். எதை வசனம் போடுறோம் அது வழியருகே விழுந்தது. சிலர் கற்பாறை, சிலர் முள்ளுள்ள இடம். இது 3 பேர் பலன் தரல. நல்ல நிலத்தில் விழுதப்பட்ட விததான் 30, 60, 100 என்ன படிச்சுங்க. அப்போ வார்த்தை கர்த்தர் எல்லாருக்கும் தராரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை தராரு. அந்த வெளிச்சத்தை அவர் வருகிற வரை யார் அதை வச்சிருக்கிறாங்களோ அந்த வெளிச்சத்துல தான் இயேசு நம்ம முகத்தையே பார்க்கணும்.
அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் உனக்கு எனக்கும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வஸ்திரம் வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். அதை அவர் வர்ற வரைய நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை பண்ணுவோமா? இப்பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள். நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கு. அப்ப யாரெல்லாம் அவருக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் வெளிச்சமா மாற்றாங்க. அல்லேலூயா. முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அந்தகாரமா இருந்தேன், வெளிச்சம் இல்லாம இருந்தேன், இருள்ல இருந்தேன், பாவத்துல இருந்தேன், சாபத்துல இருந்தேன். ஆனா ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவராக தேவன் வர பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவராக தேவன் மாற்றி இருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவராக தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக தேவன் உன்னை என்னையோ ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் ஒளியாக இருக்கிறது. அவருடைய வஸ்திரம், அந்த ஒளி நம்ம மேல பிரகாசிக்கிறது. நம்மையும் அந்த ஒளிக்குள்ள, அந்த வஸ்திரத்துக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவன் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனுடைய கண்டினியூ நம்ம திங்கட்கிழமை நம்ம பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.